10ஆம் வகுப்பு மற்றும் +1 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகின்றன. தமிழ்நாட்டில் +1 பொதுத் தேர்வு மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 5ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 7,73,787 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். அதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 9,22,725 மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர். இதையடுத்து விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடைந்து தேர்வு முடிவுகளை இணையத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்பு மற்றும் +1 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 10 மணிக்கும் +1 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை பிற்பகல் 2 மணிக்கும் பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடப்பட உள்ளன. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பார்த்துட்டு தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. இப்போ 10th 11th நாளைக்கு ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. 10th 11th அஃபிஷியலாக ரிசல்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது மே 19ஆம் தேதி தான். இப்போ பேப்பரேஷன் கேம்ப் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மே 5ஆம் தேதியோட வந்து மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் வெளியாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வெளியான ஒரு அப்டேட் தான். அந்த அப்டேட் தான் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. ஸோ 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை பற்றி நிறைய அப்டேட்டு, நிறைய டேட் ரிலேட்டடாக நிறைய நமக்கு அப்டேட் வந்துட்டுருக்கு. அஃபிஷியல் டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி நாளைக்கு ரிசல்ட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வெளியிடுறாங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டு என்ன டைமிங் வந்து ரிலீஸ் ஆக போகுது, ரிசல்ட் பார்க்குறதுக்கு என்னென்ன வெப்சைட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலை. அப்படி அஃபிஷியலாக ரிசல்ட் ரிலீஸ் ரிலேட்டடாக எதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கேரளாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், கேரளாவில் ஸ்டேட் போர்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 10th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் 10th 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த மாதிரி இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது அப்டேட் ஆகிருக்கலாம். மற்றபடி 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பொதுத் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகுது. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரிலேட்டடாக அப்டேட் வச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காத நீங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது அப்டேட் வரும். தேங்க்யூ.